தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திருமிகு காமராஜ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். காமராஜ் தமிழ்நாட்டு வரலாறு, ஏன் இந்திய வரலாற்றிலேயே அந்த பெயர் மறக்க முடியாத பெயர். ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்த பெயர். அந்த பெயர் உங்களுக்கு எப்படி வைக்கப்பட்டது? என்னுடைய பெயர் காமராஜ். நான் என்னுடைய தகப்பனார் திராவிட இயக்கத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். தந்தை பெரியாரிடம் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. நான் பிறந்த 1959ஆம் வருடம் அவருடைய தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் அன்று சென்னையில் இருக்கிற சூளை பகுதியில் இருக்கிற அவதானம் பாப்பே ரோட் என்கிற ஒரு இடத்தில் அவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் என்னுடைய பெயரை அவர் காமராஜ் என்று சூட்டினார். அதுக்கு முன்பாக எனக்கு கருப்பு சட்டை போட்டு என்னுடைய ஒரு வயது குழந்தையாக இருக்கும்பொழுது தந்தை பெரியாரிடம் என்னுடைய தகப்பனார் கொடுத்த பொழுது, உன்னுடைய பையனுக்கு நல்ல பெயர் வைக்கிறேன், 2 ரூபாய் கொடு என்று சொன்னார். அப்பொழுதெல்லாம் பெயர் வைக்க வேண்டும் என்றால் ஒரு 50 காசாவது கொடுக்க வேண்டும் என்று பெரியாருடைய அவருடைய நிர்பந்தம். ஆனால் அந்த நேரத்தில் 2 ரூபா என்னுடைய தகப்பனாரிடம் உன் பையனுக்கு நல்ல பேர் வைக்கிறேன், 2 ரூபாய் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபாய் வாங்கிக்கின்னு காமராஜர் என்று பெயரை சூட்டினார் எனக்கு. நான் என் தகப்பனார் இடத்தில் நிறைய முறை கேட்டிருக்கிறேன், எனக்கு காமராஜ் என்கிற பெயரை தந்தை பெரியார் அவர்கள் ஏன் சூட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன். ஒரு நாடார் இனத்தை சேர்ந்த காமராஜ் அவர்கள் எனக்கு ஏன் அந்த பெயரை சூட்டினார் என்று எனக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருந்தது. அப்பொழுது பெரியார் சாதி ஒழிப்புன்றது ஒரு தீவிரமாக இருந்த பொழுது அப்பொழுது அந்த வரலாற்றை சொன்னார் என்னுடைய தகப்பனார் அவர்கள். முதுகுலத்தில் ஏற்பட்ட சாதி இந்துக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஏற்பட்ட கலவரத்தின் அடிப்படையில் சாதி இந்துக்கள் எல்லாம் காமராஜர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது காமராஜருக்கு எதிர்ப்பாக சாதி இந்துக்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டார்கள். இந்த நாடே காமராஜருக்கு எதிர்ப்பாக இருந்தது. அப்பொழுது நேசக்கரம் நீட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் பச்சை தமிழன் காமராஜ் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து, அப்பொழுது திராவிட கழகம் 2ஆக உடைகிறது. ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாகும் பொழுது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள் எல்லாம் தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டாம், நீங்கள் காமராஜனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பச்சை தமிழன் காமராஜ் என்கிற ஒரு அறிவுரையை கூறிய தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள் எல்லாம் காமராஜனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டது. என்னுடைய தகப்பனாரும் அப்பொழுது காங்கிரசினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் காமராஜ் வழியிலே காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார். இதுதான் காமராஜ் என்கிற பெயருக்கு ஒரு மூல காரணம் என்று நான் திராவிட கழகத்தின் பற்றாளராக இருந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகல நேரடியாக அவருடைய பெரியாருடைய அறிவுரை ஏற்று காங்கிரஸுக்கு வந்துட்டார். அப்போ அதாவது காங்கிரஸ் ஒரு எதிர் கருத்துக்களை உடைய ஒரு திராவிட கழகத்திற்கு எதிர்கருத்துக்களுடைய ஒரு கட்சி. ஆனால் பெரியாரும் கூட அண்ணாவும் கலைஞர் எல்லோருமே காமராஜரை மதிக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? காமராஜருடைய அவருடைய படிக்காத மேதை என்று சொன்னார்கள். ஆனால் நிச்சயமாக அவர் ஆங்கிலம் கற்றவர். படிக்காத மேதை என்று எல்லாமும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரே ஒரு சின்ன உதாரணம் என்னவென்றால், அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஒரு காந்தி படத்தை சட்டமன்ற வளாகத்தில் பொருத்த வேண்டும் என்று ஒரு அரசாணை ஒன்று பிறப்பித்து அதனுடைய கோப்பு டேபிளில் இருக்குது, காமராஜருடைய டேபிளில். அவர் மேசை மீது வைக்கும்போது காமராஜ் கேட்டார், என்ன இது என்னார்? ஒன்றும் இல்லை, காந்தி படத்தை தன்னுடைய சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே பொருத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏ காந்தி பிக்சர் ஹேங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அசம்பிளி ஹால் அப்படி என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹேங்கிங் அப்படிங்கிற வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. காமராஜர் அது படித்தப்படணும். ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிற உதவியாளர், கையெழுத்து போடுங்க, காந்தி படத்தை மாட்டணும். அது சரியா? அது என்னென்ன எழுதியிருக்குது? ஒன்றும் இல்லை, காந்தி படத்தை அசம்பிளி ஹாலில் மாட்டணும், அதுதான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ இங்கிலீஷில் சொல்கிறார், ஆங்கிலத்தில் ஏ காந்தி பிக்சர் ஹேங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அசம்பிளி ஹால் என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. காந்தி படத்தை மாட்டணும், அப்படியா? காந்தி படத்தை எப்படி படிங்க? இன்னொரு முறை கேட்குறாரு, படிங்கன்னா காந்தி பிக்சர் ஹேங்கிங்ன்றார். ஹேங்கிங்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி காமராஜ் கேட்குறாரு. அப்போ ஹேங்கிங்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னார்? மாட்டுறதுன்னு அர்த்தம்னா, சட்டையை மாட்டுறோம்ல அது மாதிரியா அப்படின்னார்.
அப்படியா? அப்போ தூக்கு போடுறதுக்கு அதுக்காக தூக்கு போடுறது ஆங்கிங்க தான். அப்போ காந்தி படத்தை தூக்கு போட போறியா அப்படின்னு கேட்குறாரு காமராஜர். அப்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு, இன்சியேஷன் ஒரு வார்த்தை, INSTEAD அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இதை அண்டர்லைன் பண்ணி இந்த வார்த்தையை பொறுத்துனா சரியாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டு IAS அதிகாரி மன்னிப்பு கேட்டார் காமராஜர்கிட்ட. அதனால் காமராஜர் வந்து படிக்காத மேதை என்று எல்லாம் சொல்லலாம். அவருக்கு ஆங்கிலம் தெரியும், அவர் ஹிந்தி கூட பேசுவார் நன்றாக. அன்னை இந்திரா காந்தியிடம் ஹிந்தியில் பேசியிருக்கிறார். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு கல்வி பயின்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காமராஜர் தான் மூல காரணம். ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனை பார்த்து ஏன் பள்ளிக்கூடம் போகலையான்னு கேட்குறார் காமராஜர். அப்பொழுது பள்ளிக்கூடம் போனால் சோறு யார் போடுறதுன்னு கேட்குறாரு அந்த சிறுவன். அப்போது சோறு பட்டா பள்ளிக்கூடம் போவியா அப்படின்னு கேட்டார். போவேன். உடனே அந்த திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை. சோறு போட்டு அரசாங்க பள்ளியில் சேர்த்து பள்ளி மாணவர்கள் சீருடை மாத்திரமல்ல, எனக்கு தெரிந்து தேங்காய் எண்ணெய் தலையை சீவி விடுவார்கள் அரசாங்க பள்ளிகளில். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை கொண்டு வந்தார் காமராஜர் அவர்கள். அவருடைய செயலாக்கங்கள் திட்டங்கள் எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டது என்று எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு இருக்கிற தொழிற்சாலைகள் மிகுந்த அம்பத்தூராக இருக்கட்டும் அல்லது கிண்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் காமராஜர் போட்ட திட்டங்கள் தான். இன்றைக்கு இருக்கிற அது ICFஆர் இருந்தாலும் சரி, அல்லது ஏவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி என்று சொல்லக்கூடிய சிறப்பாக அணைகள் கட்டியது எல்லாமே காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது. காமராஜர் ஆண்ட காலம் தமிழகத்தினுடைய பொற்காலம் என்று கருதுகிறேன். காமராஜரை முதலாக தோற்கடித்தது பெருமை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாரும். பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கிற மாணவன் சீனிவாசன் என்கிறவரை நிறுத்தி தோற்கடிக்கப்பட்டார் காமராஜர் அவர்கள். அன்றைக்கு பிடித்தது தமிழகத்தில் தரித்திரம் என்று சொல்லி அண்ணா எதிர்த்திருக்கிறார். அதாவது அவங்க காமராஜர் தோற்று விட்டார் என்பதற்காக பட்டாசு வெடிக்கும் போது அவர்களை கூப்பிட்டு கண்டித்திருக்கிறார். அண்ணாதுரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் எனக்கு தெரிந்து நான் பொதுவாக என்னுடைய தகப்பனார் இடத்துல பொதுக்கூட்டங்கள் எல்லா காமராஜர் பொதுக்கூட்டம் போயிருக்கிறேன், பேசியிருக்கும் பார்த்துருக்கிறேன். குமரி ஆனந்தன், நெடுஞ்செழியன், நாவலர், பாவலர் எல்லாருடைய, ஏன் கண்ணதாசனுடைய அது பொதுக்கூட்டத்தில் கூட நான் பங்கேற்று பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அப்பொழுது காமராஜர் இந்த நாட்டை ஆண்ட பொழுது நிறைய விமர்சனங்கள் அவருக்கே. அவர் இந்த அம்மாவை வச்சுருந்தார் வப்பாட்டியா அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம். அதுக்கப்புறம் அவர் கோடியாக பணம் வந்து சுவிட்சர்லாந்து பேங்க்கில் வச்சுருக்கிறார். ஒரு பொய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனாலும் அன்றைக்கு குற்றம் சொன்னவர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான். ஏன்னா காமராஜர் நேர்மையானவர். அவர் இறக்கும்பொழுது 152 ரூபாய் ஒரு 4-5 சட்டம் தான் இருந்ததுன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. ஆகவே ஒரு பேச்சு, ஸ்பீச் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பேச்சை மூலதனமாக வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்துக்கும் பொருந்தும். ஆனால் காமராஜரை போற்றுகிறார்கள், அது ஒரு சிறப்பான. இப்பொழுது போற்றுகிறார்கள், அப்பொழுது தூற்றினார்கள். காமராஜரை காமராஜனுடைய முதுகுத்தோலை உரித்து டமாரம் கட்டினால் 7 ஊருக்கு கேட்கும் என்று சொன்னவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆகவே அப்பொழுது வந்து அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஒரு கொடூரம் என்னவென்று சொன்னால், காமராஜர் ஆட்சி இருண்ட காலம் ஆட்சி என்று சொல்லப்பட்டது இல்லை, பொற்கால ஆட்சி. அது காமராஜருடைய ஆட்சி காலம் பொற்காலம் ஆட்சி. அதனால தான் இப்போ காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் சிலர் பேசுகிறாங்க, இப்போ சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸில் நிறைய பிளவுகள், அதாவது அதில் காங்கிரஸில் இருக்கிற அந்த உள்கட்டமைப்பு சரியில்லை என்று சொல்ல வேண்டும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு 12 காலமாக காமராஜர் மறைவுக்கு பின்னாலே கூட அந்த கட்சியை சீர்தூக்கி பார்த்தவர்களில் பெரும்பாலும் விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவில் தான் இந்த மாநில பொறுப்பாளர்கள் இருந்திருக்கிறார். இன்றைக்கு வரை அதில் இன்னும் சாத்தியப்படவில்லை. அதனால்தான் காமராஜருடைய ஆட்சியை அமைக்க முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. எதிர்காலத்தில் எப்படி இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இருக்கிறது. ஆகவே காமராஜர் ஆட்சி வந்து ஒரு பொற்காலம் ஆட்சி தான். ஏனால் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி காமராஜர் அவர்கள். கோவிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, போங்கள் என்றும் சொல்லவில்லை. ஆனால் அண்ணாதுரை என்ன சொன்னாருன்னா, கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து வெளியே வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் அண்ணாதுரை அவர்கள். ஆகவே இன்றைக்கு பார்த்தால் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற எந்த கழகமாக இருந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டிருக்கிறார்கள். திராவிடம் என்ற சொல்லுக்கு யாருமே இலக்கணமாக, அது திராவிடம் என்ற சொல் எந்த கட்சியெல்லாம் பயன்படுத்துகிறதோ அந்த கட்சிக்கும் திராவிடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில், அதாவது
சீமான்களே சீமாட்டிகளே என்று தான் சொல்லுவார்கள். மேடையிலே சீமான்களே சீமாட்டிகளே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்கிற வார்த்தை. ஆனால் முதலாக பெரியோர்களே தாய்மார்களே என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியவர் யாருன்னு சொன்னால் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அவர்தான் அடிகோலி. அவர் திராவிடத்துக்கு முக்கியமான காரணம் அவர்தான். அதற்கப்புறம் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் 2 மலையை வரைந்து நடுவில் ஒரு சூரியனை உதிக்க செய்கிற சூரியனை வரைந்து காட்டி இதுதான் உதய சூரியன் என்று அடையாளப்படுத்தியது தாத்தா ரட்டமலை சீனிவாசன். அது அண்ணாதுரை கண்டுபிடிக்கல, திராவிட முன்னேற்ற யாரும் கிடையாது. அதற்கு மூல காரணம் யார் என்று சொன்னால் அம்பேத்கருடைய வழி வந்த அம்பேத்கர் அந்த வழியை இருக்க முன்னோடிகள், அம்பேத்கருடைய முன்னோடிகள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் காலத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, அன்டச்சபிலிட்டி இஸ் பனிஷபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் தீண்டாமை ஒரு குற்றச்செயல். ஆனால் தீண்டாமை குற்றச்செயல் என்று சொன்னவர், பிரகடனப்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதரும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள். ஆனால் காந்தி கூட, மகாத்மா காந்தி கூட தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்று சொன்னால் அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. பாவம் என்றால் பாவம் புண்ணியம் என்று இறந்த பிறகு நடக்கிறது வேலைகள். தீண்டாமை என்பது இருக்கக்கூடாது, அது குற்றச்செயல் என்று நிரூபித்து காட்டியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களும். ஆகவே இந்த தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற எல்லா குற்றங்களும், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திணிக்கின்ற கொடுமைகள், போராட்டங்கள், கலவரங்கள், இன்றைக்கு கூட வேங்கை வழியில் குடிநீரில் மலத்தை கலந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு சாதி இந்து வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இன்றும் கூட. நாம் எங்களை பொறுத்தவரையில் இந்த சமூகத்தில், தமிழகத்தில் தாத்தா ரட்டமலை சீனிவாசனுக்கு பிறகு MC ராஜார், அப்புறம் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, மீனாம்பாள் சிவராஜ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. தந்தை பெரியாருக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற பெயர் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தில் தந்தை பெரியார் என்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், செங்கல்பட்டில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் பெண்ணுரிமை மாநாடு. அந்த மாநாட்டில் முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாரதம் அம்மையார், சத்யவாணி முத்து மற்றும் இதர தலைவர்கள் எல்லாம், பெண் தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அன்னை மீனாம்பாள் சிவராஜ், முதல் மேயர் தந்தை சிவராஜ் அவர்களுடைய மனைவிதான் மீனாம்பாள் சிவராஜ். இவர் அம்பேத்கருக்கு மிகவும் நெருக்கமானவர். மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் அம்பேத்கர் சென்னைக்கு வந்தால் மீனாம்பாள் சிவராஜ் வீட்டில் தான் தங்குவார். 1956ஆம் வருடம் ரங்கூனில் மாநாடு நடைபெற்ற பொழுது தந்தை பெரியார் அங்கே சென்றிருக்கிறார். அவருடன் ராஜாங்கம் என்கிற ஒரு உதவியாளர் சென்றிருக்கிறார். அப்பொழுது தந்தை பெரியாரிடம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கேட்கிறார், நீங்களும் ஒரு கடவுள் மறுப்பு போராளி தமிழகத்தில், நான் வட இந்தியாவில் நானும் கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு போராளி இருவரும். நான் இறுதியாக 1956இல் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். 1935இல் நான் பிறக்கும்பொழுது இந்துவாக பிறந்தேன், சாகும்பொழுது இந்துவாக சாக மாட்டேன் என்று ஏலோ மாநாட்டில் பிரகடனப்படுத்துகிறார். 1935இல் பிரகடனப்படுத்த பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அனைத்து மதங்களையும் ஆய்வு செய்கிறார் அம்பேத்கர் அவர்கள். அப்பொழுது இந்தியாவில் இருக்கிற சீக்கிய மதம் உட்பட இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறித்துவ மதம், சீக்கிய மதம் அனைத்து மதங்களையும் ஆய்வு செய்த பின்னாலே இறுதியாக பௌத்தம் ஒன்றுதான் சரியான தீர்வு என்பதை ஏற்றுக்கொண்டு பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் பிரகடனப்படுத்தினார். அப்பொழுது பெரியாரிடம் கேட்கிறார், நீங்கள் கடவுள் மறுப்பு போராளி, சாதி ஒழிப்பு போராளி, நானும் அதே போன்று தான் இருக்கிறேன், நான் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தந்தை பெரியார் சொல்கிறார், பௌத்தத்தை ஏற்றுக்கொள்வதென்றால் உங்களுக்கு வேண்டால் சாத்தியப்படும், ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நான் ராமனை கிருஷ்ணனை நான் கல்லால் அடிக்கிறேன், ஆனால் நான் வேறு மதத்துக்கு சென்று விட்டால் என்னை மத துவசி என்று சொல்லுவார்கள், சிறைச்சாலையில் போடுவார்கள். ஆனால் அந்த மதத்தில் இருந்து கொண்டு தான் மதத்தை எதிர்க்க வேண்டும். இரண்டாவது, பௌத்தம் என்பது சிறுபான்மை மதம், அதுவும் தமிழகத்திலே குறிப்பிட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் இருக்கிறார்கள், அங்கே பெரிய அளவில் இல்லை. எனக்கு ஒரு பாதிப்பு என்றால் யார் காப்பாற்றுவது என்று கேட்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கரிடம். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார் தெளிவாக, நீங்கள் கவலைப்படாதீங்க, வளைகுடா நாடுகள் முழுக்க இஸ்லாமிய நாடு, ஐரோப்பா கண்டம் முழுக்க கிறித்துவ நாடு, ஆசியா கண்டம் முழுமுக்கம் பௌத்த நாடு. எடுத்துக்கொள்ளுங்கள், சைனா, இலங்கை, ஸ்ரீலங்கா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இப்படி எல்லா நாடுகளும்
பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் உங்களுக்கு ஒன்று என்று சொன்னால் இங்கே சுற்றி இருக்கிற நாடுகள் சுற்றி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். ஆனால் தந்தை பெரியார் ஆனால் பௌத்தத்தை நல்வழிப்படுத்துவது பௌத்தம் ஒன்றுதான், புத்தி உடையதான் புத்தன் என்று சொன்னார். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனுஸ்மிருதி கூட தந்தை பெரியார் அவர்கள் கொளுத்துவேன் என்றால் பாபாசாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய மனுஸ்மிருதியை எரித்த முதல் போராளி பாபாசாஹேப் அம்பேத்கர். ஆகவே தமிழகத்தில் 50 தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளை பறைசாற்றியவர்கள் சக்திதாசன், சேப்பன், வைபாலசுந்தரம், சுந்தரராசனார், எல் இளையபெருமாள். இந்த 50 தலைவர்களுக்கு மத்தியில் 50 தலைவர்கள் இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு தலைவர் டாக்டர் பூவை மூர்த்தியார் தான். இந்த மக்களுக்கு ஷெட்யூலின மக்கள் உண்மையான ஒரு போராளி, களத்தில் நின்று ஷெட்யூலின மக்களுடைய உரிமைக்காக போராடி களத்தில் நின்று போராடி வெற்றிக்கனியை ஈட்டி கொடுத்தவர் நம்ம பூவை மூர்த்தியார் அவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் போராடி பெறுகின்ற ஒவ்வொன்றும் நமக்கு ஆதாயமே. விட்டொழிக்க வேண்டியது சாவை பற்றிய அச்சத்தை மட்டுமே என்று சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், பாபாசாஹேப் அம்பேத்கர் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளாக ஒரு அடிமை கடிந்த ஒரு மக்கள், ஒரு ஷெட்யூலின மக்கள், இவர்களுடைய அடிமை விலங்கை உடைப்பதற்கு 1000 தலைவர்கள் தோன்றலாம், தவறில்லை. ஆனால் பல்லாண்டு காலமாக அடிமைப்பு கட்டு கிடந்த மக்களுடைய விடியலை நோக்கி போராடுகிற தலைவர்கள் பலரால் வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட சமுதாயத்தை தன்னை தலைவர்கள் என்று பறைசாற்றிக் கொள்ளுகிறவர். இந்த ஷெட்யூல் இனத்தில் மட்டும் சொல்கிறேன். ஷெட்யூல் இன தலைவர்கள் பலரால் வஞ்சிக்கப்பட்ட சமுதாயத்தை நீ ஏமாத்தாதுன்னு சொல்கிறார் பாபாசாஹேப் அம்பேத்கர். மற்ற தலைவர்கள் சாதி இந்து தலைவர்களை ஏமாத்தினோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வளர்ந்து விட்ட சமுதாயம். அதாவது சாதி சங்கங்கள் நடத்துகிற எல்லாரையும் கேட்குறேன், தாழ்த்தப்பட்ட மக்கள் நடத்துகிற சங்கம் அல்லது இயக்கம் என்பது வேறு. ஒரு சாதி இந்துக்கள் நடத்துகிற சங்கம் என்பது இயக்கம் என்பது வேறு. அது சாதி பெருமையை காட்டுவது. ஆனால் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட சாதிகள் இந்த தமிழகத்தில் எங்களுக்கு தான் அன்டச்சபிலிட்டி இருக்குது. கோவிலுக்குள் நுழைய தடை இருக்கிறது, செருப்பணிந்து போக தடை இருக்கிறது, கிழத்துக்குள் நீர் எடுக்க தடை இருக்கிறது. இப்படி தொட்டால் தீட்டு, அன்சியபிள், அன்டச்சபிள், அன்அப்ரோச்சபிள் என்கிற ஒரு நிலைமை தமிழகத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உயர்ந்த சாதியில் இருக்கிற சாதி இந்துக்கள் இதுக்கு போராடுவது அர்த்தமே இல்லை. ஆகவே பாபாசாஹேப் அம்பேத்கர் நாட் ஓன்லி ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் அவங்களுக்காக மட்டும் பாடுபடல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவர் தான் பாடுபட்டார். இதை புரிந்து கொள்ளாதவர் தான் அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போடுவது, அவமரியாதை செய்வதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நான் இன்னும் கூட சொல்லப்போனால் பாபாசாஹேப் அம்பேத்கர் பேர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த மீனாம்பாள் சிவராஜ் அங்கே வட மாநிலங்களில் சென்று வரும்பொழுது யோசனை பண்ணுறாங்க, இங்கே இதில் நம்ம செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டில் கேட்குறாங்க, ஏன் தந்தை பெரியாருடைய பேர் தந்தை பெரியார் அல்ல, இவர் ராமசாமி நாயக்கர், அவங்க தான் பேர் ராமசாமி நாயக்கர் என்று பெயர் இருக்கிறது, தந்தை பெரியார்னு கேட்குறாங்க. ஏங்க உங்கள் பேர் ராமசாமி நாயக்கர், நீங்கள் கடவுள் மறுப்பாளர், சாதி ஒழிப்பு போராளி, கடவுளும் இருக்கிறாரு சாதியம் இருக்கிற உங்கள் பேரில் ராமசாமி இருக்குது, அப்புறம் நாயக்கர்னு ஜாதியும் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் அது, உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்னை மசுருன்னு சொல்கிறார். உனக்கு விருப்பம் இல்லை என்றால் என்னை மசுரு என்று கூப்பிடு என்று சொல்லுகிறார் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவே இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று பெண்கள் தான் கங்கணம் கட்டி முதலாக மீனாம்பாள் சிவராஜ் பாபா சாஹேப் என்கிற பெயரை அப்படி டிப்பிக்கலாக மாற்றுறாங்க. பாபா என்றால் தந்தை, சாஹேப் என்றால் பெரியவர். பாபா சாஹேப் என்கிற பெயரை தந்தை பெரியார் என்று பெயர் சூட்டியவர் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் தான். அந்த பெருமை, ஏன்னா பாபா சாஹேப் என்ற அந்த வட இந்தியாவில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தமிழில் பிரயோகப்படுத்துவர் அந்த அம்மா தான். என்று சொன்னால் அவர் நாயக்கர் தானே அப்படின்னா சமூகத்தில் சாதி ஒழிப்பு போராளி மாத்திரமில்லை, பெண்களுக்கு இன்றைக்கு அனுபவிக்கிற பெரியாரே ஒரு தீர்மானம் போட்டு சாதி பேரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சேர்க்கல. ஆனால் இன்னும் கூட சிலர் பாரதிய இன்னும் இப்போ சாதி பேர் இந்தியா முழுமைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் இல்லை. ஏன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பேரை அவர் பேர் கிடையாது, ஜாதி பேர் இல்லை. காமராஜர் நாடாரன் இல்லை, ஜெயலலிதா பிராமணச்சி இல்லை, கலைஞர் அவருடைய பேரை சாதி பேரை கொடுக்கல. ஆனால் வட இந்தியா ஜெயலலிதா ஒரு மாற்றம் தானே, அதாவது நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்னு சொன்ன சட்டமன்றத்தில் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மைதான். ஏன்னா அந்த சாதியினுடைய அதாவது
சாதியை வந்து பெருமைப்படுத்தி பேசுகிறவங்க மனநோயாளிகள். யாராக இருந்தாலும் சரி. அது ஜெயலலிதா ஒரு மனநோயாளின்றீங்க? நிச்சயமா. அவங்களும் அதாவது சாதியின் பெருமையை பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனநோயாளிகள் தான். அந்த தகுதியை வந்து, அதாவது சாதிகள் ஒழிக்கப்பட்ட ஒரு நல்ல சமுதாயம் என்ற தகுதியை தமிழ் சமுதாயம் கொண்டிருக்கிறது. மக்களவையிலையும் கூட நிறைய நம்ம பேராளர்கள் அங்கே போய் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த சாதி குறியீடுகள் இல்லை, சாதி குறியீடு. ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நம்ம ஆந்திராவுக்கு போனாலும் எல்லாம் நாயுடு, ரெட்டி இப்படி தான் இருக்குது. கர்நாடகா போனாலும் எடியூரப்பா, இவர் எல்லாமே வந்து சாதியினுடைய அடையாளம் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் நார்த் இந்தியாவில் எந்த டெல்லிக்கு போனாலும், பாம்பே போனாலும், கல்கட்டா போனாலும் சாதி இருக்கிறது. அங்கே பேனர்ஜி இருக்குது, கல்கட்டாவில் பேனர்ஜி. இந்த பக்கம் மோடியை, நரேந்திர சிங் மோடி ஜாதி பேர் தான். எல்லாருடைய பெயருக்கும் பின்னாடி அமித்ஷா ஜாதி, பிபி லட்சுமணசா ஜாதி, சாதியினுடைய பெயர் இருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் ஓரளவுக்கு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இருந்தது. முதலியார், செட்டியார், வன்னியார். சிறப்பான காரணம் பெரியார், தந்தை பெரியார் பெயரால் உங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. இந்த காமராஜ் என்ற பெயரின் மூலமாக நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு பெருமையாக இருந்தது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் பிறந்தது அந்த பூங்கா நகர் என்று சொல்லக்கூடிய, அந்த காலத்தில் பூங்கா நகர்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் தான் பிறந்தேன். எனக்கு பெயர் சூட்டி தான் பூங்கா நகர் தான். அங்கே பெரியார் அவர்கள் பெயர் சூட்டி தான் அந்த பூங்கா நகர் ஏரியா தான். அதுக்கப்புறம் நான் படித்ததும் இந்து ஒற்றுமை கழக உயர்நிலைப்பள்ளி, அதுவும் பூங்கா நகர் தான். தமிழறி மணியன் தான் என்னுடைய வாத்தியார், வகுப்பு ஆசிரியர் அவர் தான். அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலை கிடைத்ததும் பூங்கா நகர் சூளை தபால் நிலையத்தில் எனக்கு வேலை கிடைச்சிது. எனக்கு திருமணம் நடந்ததும் அதே பூங்கா நகர் அவதான பேப்பர் ரோட்டில் எனக்கு பேர் வச்ச அதே இடத்துல எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு குழந்தை பிறந்ததும் அதே இடம்தான், அதுவும் பூங்கா நகர் தான். அதுக்கப்புறம் நான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றும் அதே பூங்கா நகர் தலைமை அஞ்சலகத்தில் இருந்து ஓய்வு பெற்றேன். அதே பூங்கா நகர், என்னுடைய பெயர் பூங்கா நகர் காமராஜ் அப்படின்னு என்னுடைய அடைப்பெயரை வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் எனக்காக நிறைய பூங்கா நகர்னா என்ன பிறந்து வளர்ந்து படித்து சாலமன் கிரண்டி, பார்னான் மண்டே, கிருஷ்ணா டியூஸ்டே, அந்த மாதிரி திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த சாலமன் அப்படின்னு சொல்லி கிரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பாடலுக்கு ஏற்ப என்னுடைய பிறப்பு, வளர்ப்பு, எல்லாம் பூங்கா நகர். பூங்கானாலே மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நிச்சயமாக. ஒரு முறை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை நான் நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு என்னுடைய தலைவர் மூலமாக கிடைத்த பொழுது எனக்கு கேட்டார், பூங்கா நகர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். ஐயா சென்னையில் திருவள்ளூரில் இருக்க ஒரு பூங்கா நகர். ஐயா அது அல்ல ஐயா, சென்னையில் இருக்கிற ஒரு பார்க்டவுன் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய பூங்கா நகர், அது இப்பொழுது இல்லை. இப்பொழுது அது வந்து எழும்பூர் தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடையாளம் தான். நம்ம நிறைய பேசியிருக்கோம். இன்றைய அரசியலுக்கு வருவோம். சொல்லுங்கள். உங்களது புரட்சி பாரதம் கட்சி ஒரு மக்களவை இடத்தை வேண்டும் என்று கேட்டு உங்களது கூட்டணியில் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அதை தவிர்க்கப்பட்டு ஒரு சின்ன மன வேறுபாடுகள்லாம் இருந்தது. அதற்கு பிறகும் நீங்கள் அந்த கூட்டணியிலே தொடர்கிறீர்களா? நிச்சயமாக அதே கூட்டணியில் தொடர்கிறோம். 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. நானும் பேசினோம், தலைவர் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை பேசியிருக்கிறார். தேர்தல் வருவதற்கு முன்பாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மனிதம் காப்போம் மாநாடு என்கிற ஒரு மிகப்பெரிய மாநாடை விழுப்புரத்தில் நடத்தி காட்டினோம். ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய தலைமையில் வரலாறு காணாத ஒரு மாநாடு. புரட்சி பாரதம் கட்சியில் டாக்டர் பூவை மூர்த்தியார் அரக்கோணத்தில் 10 லட்சம் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி காட்டினார் 1995. அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாநாடு என்று சொன்னால் விழுப்புரத்தில் நடைபெற்ற ஒரு மாநாடு. மக்கள் எழுச்சியை நேரடியாக பார்த்தவர்களெல்லாம் வியந்திருக்கிறார்கள். அந்த மேடையிலே மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் மேடையில் தட்டி சொன்னார், இது தேர்தல் கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் என்று சொன்னார். நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். பரவாயில்லை, நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் நினைத்திருந்தோம் நமக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுப்பார்கள், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று. அதற்கு பிறகு மாநாடு முடிந்த பிறகு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக 3 தொகுதிகளை கேட்டிருந்தோம். விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், 3 தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கி, 3இல் 1 தொகுதி மட்டும், 3இல் 1 தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டோம். அவர்களும் வாங்கி கொண்டு பரிசீலிப்பதாக சொன்னார்கள். பிறகு தேர்தல் நெருங்க பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம் திருவள்ளூர் தொகுதி புரட்சி பாரதத்துக்கு கொடுத்தாகிவிட்டது என்று பிரச்சாரம்லாம் நடந்தது. ஆனால் திடீரென்று என்ன காரணமோ தெரியவில்லை, ஒன்றுமே வாய்மூடி மௌனமாக இருந்து விட்டார்கள்.
பிறகு நாங்கள் எல்லாம் சென்று கேட்டோம், ஏன்னா எங்களுக்கு இடம் கொடுப்பதாக வாக்குறுதி சொல்லியிருக்கேன், நான் எங்கே வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம், இல்லைங்க நீங்கள் வந்து தேர்தல் கூட்டணி இது அச்சாரம் என்று எங்களுடைய மேடையில் முழங்கினீர்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டோம். அப்போ சொன்னார், இல்லை சட்டமன்ற தேர்தல் வரும் பார்த்துக்கலாம், இப்போது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னார். அது நாங்கள் அந்த உள்கட்சி விவகாரத்தில் தலையிட விரும்பலை, எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுங்கள் என்று கேட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு பலம் இருக்குது. கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலம் இந்த இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்று நேற்று ஏற்பட்ட ஒரு இயக்கம் அல்ல. அம்பேத்கர் பீப்புள் லிபரேஷன் என்று சொல்லக்கூடிய லிபரேஷன் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய ஏபிஎல்எஃப், மக்கள் நல மன்றம், அதுக்கப்புறம் ஏபிஎல்எஃப், அதுக்கப்புறம் புரட்சி பாரதம், இப்படி பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு முழுமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி புரட்சி பாரதம். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஷெட்யூலின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆகவே எங்களுக்கு கொடுப்பதில் உங்களுக்கு எந்த விதமான தயக்கம் வேண்டாம் என்று நாங்கள் அவரிடம் சொன்ன பொழுது பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகும் பார்க்கலாம் அதுக்கு தலைவர் அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று நானும் போய் கேட்டேன் அவரிடத்தில். அப்பொழுது எடப்பாடி அவர்கள், என்னிடத்தில் எந்த பொறுப்பும் இல்லை, அந்த குழு இருக்கிறது, 7 பேர் கொண்ட குழு, அந்த குழு எடுக்கிற முடிவு தான் என்னுடைய முடிவு, நான் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுப்பது இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு மறுபடியும் நான் அந்த குழுவிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன, சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வந்து இடம் தருகிறேன் என்று சொன்னார்கள். இடம்னா ஐயா சேக்கு தமிழரசன் மாதிரி ஒரே சீட்டு தான் கொடுப்பீங்களான்னு கேட்டோம். இல்லை உங்களுக்கு அதிகப்படியான ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதியில், ஒன்றுக்கு மேற்பட்டனா 2 அப்படின்னு கேட்டோம். இல்லை 2 கூட இல்லை, அதுக்கு மேலே தரம் சொன்ன பிறகு தான் நாங்கள் இந்த கூட்டணி உறுதிப்படுத்த பிறகு மறுநாள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறோம். இது நடந்து தேர்தல் களம் சூடு பிடிக்க நேரம் 10 நாட்கள் கடந்து நாங்கள் இந்த எங்களுடைய தலைவர் அறிவித்தார்கள். தொடர்ந்து நாம் பேசுவோம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் தொடர்வோம். அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. இப்போ ஒரு 2க்கும் மேலான இடங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு தர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை எதிர்பார்க்குறீங்க? 5 தொகுதிகளை எதிர்பார்க்குறோம். அதாவது உங்களுடைய கட்சி திருவள்ளூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது, அதனால் தொகுதிகளை குறைத்து கொடுக்கிறார்கள், மற்ற இடங்களில் தமிழகத்திலே உங்கள் கட்சி பரவலாக செல்லவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது முற்றிலும் தவறானது. அதற்காக தான் விழுப்புரத்தில் மாநாடு நடத்தினோம். திருவள்ளூரில் நடத்தலை, இல்லை சென்னையில் நடத்தலை, விழுப்புரத்தில் மாநாடு நடத்தி அதிகப்படியான மக்களை அங்கே வர கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேரை அந்த மாநாட்டில் நடத்தி பெரியப்படுத்திருக்கோம். எங்களுடைய செயற்குழு கூட்டம் கூட மதுரையில் தான் நடைபெற்றது. கடந்த ஆண்டு மதுரையில் நடைபெற்றது. இப்படி மதுரை, நாகர்கோவில், திண்டுக்கல்லில் கூட எங்கள் கட்சி மிக மிக பலமாக இருக்கிறது. விழுப்புரம், திண்டுக்கல், திருச்சி, எல்லா மதுரையில் எல்லா ஊர்களிலும் பரவலாக இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் இவர்கள் இருக்கிற ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் தென்பகுதியில் உங்களுக்கான இடங்களை கேட்பதில்லை? கேட்போம். அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் இயக்கம் ஆரம்பித்து 46 ஆண்டுகாலம் முடிவு பெற்றது. அங்கங்கே இருக்கிற மக்களை நல்வழிப்படுத்தி அங்கே இருக்கிற பிரச்சனைகளை, இன்றைக்கு வேங்க வயலில் மலத்தை கலந்தார்கள் என்பதற்காக இங்கிருந்து ஓடி போய் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வேங்க வயலில் இருக்கிறவங்க எனக்கு உறவினரா, எனக்கு மாமனா, மச்சானா கிடையாது. ஒரு சமூகத்தினுடைய அவல நிலையை எதிர்ப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டு தென் மாவட்டங்களில் தாமிரபரணி ஆற்றிலே இன்றைக்கு கூட அந்த நினைவு நாள் வரும்போது நாங்கள் சென்று அங்கே வீர வணக்கம் செலுத்தி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் மாண்டு போன பிறகு அந்த இடத்துக்கும் சென்றிருக்கிறோம். எல்லா தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களையும், இந்த பக்கம் போனீங்கன்னா கோயம்புத்தூர், கோவை மாவட்டம், தருமபுரி, சேலம், திருச்சி எல்லா ஊர்களிலும் பரவலாக இருக்கிறது. ஆனால் அரசியல் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது எங்களுடைய கட்சி விருதுநகர் மாவட்டத்தில் கூட கவுன்சிலர்கள் அப்படி பிரதிநிதிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு அடர்த்தியாக இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். மக்கள் அடர்த்தியாக இருக்கிறார்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை. உங்கள் கட்சிக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கட்சியை பற்றி. என்னென்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, நிறைய பிரச்சனைகளை அவங்க காசு வாங்கிட்டோ இல்லை அடிதடி மூலமாகவோ நடத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? காவல் நிலையத்தில் கூட இன்றைக்கு கட்ட பஞ்சாயத்து தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா காவல் நிலையங்களும் ஏறக்குறைய கட்ட சமரச ஏற்பாடு. அதுதான் இப்போது சமரசம் செய்து கொள்வதில்
ஒன்றுமில்லை. பூவை மூர்த்தியாருக்கு பிறகு பூவை மூர்த்தியார் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் என்னுடைய மக்கள் எல்லாமே அடங்கி போவார்கள். அவருடைய வல்லமை அது, அவருடைய சொல் வல்லமை. ஆகவே அது பஞ்சாயத்து என்று சொல்ல முடியாது. அவர் காம்ப்ரமைஸ் செய்வதில் அவரை மாதிரி ஒரு மனிதர் பார்க்க அதாவது பஞ்சாயத்துன்னு சொல்லலாம், ஆனால் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல கட்ட பஞ்சாயத்துலாம் சொல்ல முடியாது, பஞ்சாயத்து கூட சொல்ல முடியாது. அது ஏறக்குறைய ஒரு சமரச தீர்வு என்று சொல்லலாம். அந்த கட்ட பஞ்சாயத்து அடிதடி அப்படின்ற வார்த்தைக்கெல்லாம் வந்து அர்த்தமே இல்லை. என்னுடைய அதே போன்று தான் என்னுடைய ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் எல்லா அமைச்சர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் கட்சி பாகுபாடின்றி ஒரு ஒரு நபரிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் அது ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் மட்டும்தான். ஏனென்றால் எல்லாரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சகோதரர். அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாதவர், கரைப்படையாத கருத்துக்கு சொந்தக்காரன். ஏங்க பாருங்கள், ஏற்கனவே வந்து அரக்கோணம் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நின்று ஜெயிச்சார். அந்த பகுதி மக்களை இன்றைக்கு கேட்டால் கூட சொல்லுவாங்க 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைத்து வந்திருக்கிறார். அங்கே இருக்கிற 2 கண் வாராவதி அங்கே இருக்கிறது, அதை 3 கண் வாராவதியாக திறக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக மக்கள் போராட்டம் வைத்தார்கள். இவர் வந்த பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆன பொழுது அப்பொழுது வேலு என்கிற ஒரு ரயில்வே இணையமைச்சர் இருந்தார். அவரிடம் சொல்லி அந்த மேம்பாலத்தை அதை வாராவதி, அதாவது 2 கண் வாராவதி 3 கண் வாராவதியாக மாற்ற பெருமை வந்து ஜெகன்மூர்த்தியாக. பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய மதிச்சுவர் இல்லாமல் இருந்தது, எல்லாமே ஜெகன்மூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை அந்த பகுதிக்கு செய்து காட்டிருக்கிறார். அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தல் பொழுது கேவி குப்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் நின்று இன்றைக்கும் அந்த பகுதி மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நிரந்தரமான ஒரு அப்பழுக்கு அற்ற ஒரு தலைவர் ஜெகன்மூர்த்தியார் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய தற்போதைய தலைவர் ஜெகன் அவர்கள் மிக திறமையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் பகுதியில் சிலர் பேசுவது என்னவென்றால் மூர்த்தியாருடைய ஆற்றலை இவர் தொட முடியவில்லை, அந்த அளவிற்கு இவர் இல்லை என்று சொல்கிறார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிள்ளை யஸ்வந்த், அவருடைய ஆற்றல் சிறிது கூட கிடையாது. அதே போன்றுதான் கலைஞருடைய ஆற்றல் தளபதிக்கு கிடையாது. அது வாரிசு அரசியல் என்று சொன்னால் அப்படி கிடையாது. அதாவது பூவை மூர்த்தியாருடைய எச்சில் பாலை குடித்து வளர்ந்தவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். அவருடைய ஆற்றலை கம்பேர் பண்ணுறது தவறு. அவருடைய ஆற்றல் வேறு. அது யாரோடும் நோ அதர் கம்பேரிசன் மேன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஈடு இணையான ஒரு ஆள் இல்லை. ஆனால் இவருடைய ஆற்றல் வந்து எளிமையாக பழகக்கூடியவர். யாரிடத்திலும் அவர் போட்டு கேட்டை பூட்டிட்டு அவர் அண்ணன் ஷேவிங் பண்ணுகிறாரு, அதுக்கப்புறம் மேக்கப் பண்ண அப்படி என்று செய்யக்கூடிய ஆள் கிடையாது. எப்பொழுது வேண்டாலும் யார் வேண்டாலும் எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் ஜெகன்மூர்த்தியார். ஏனென்றால் அவர் அண்ணனிடத்தில் நான் பழகியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அவருடைய சாகும் காலம் வரை அவருடன் பழகியிருக்கிறேன், பிரயாணம் செய்திருக்கிறேன். அதே போன்று அவர் மறைந்த பிறகு இவர் தலைமை ஏற்ற பிறகு, ஜெகன்மூர்த்தியார் தலைமை ஏற்ற பிறகு இவரோடு நெருங்கி இருக்கிறேன். நான் நெருங்கி நேற்று வரை இல்லத்துக்கு செல்லணும் அவரோட சொல்லிட்டு தான் போவேன். அது மாதிரி அவருடைய பழக்க வழக்கங்களும் இவருடைய பழக்கங்களும் ஏறக்குறைய குணாதேசங்கள் ஒன்று தான். அது மாதிரி ஒரு எளிமையான பழக்க வழக்கங்கள் யாரும் கிடையாது. என்னை பொறுத்தவரை அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஒரு சாதாரண ஒரு மனுஷரை அனுப்புகிறாரு, போய் பார்த்துட்டு வாங்க, அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வந்து அவரை பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் நின்று அவருடைய வாசலில். அவர் கேட்டால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி நடத்தின்னு இருக்கிறார், அவர் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கிறார். எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்றுமே கிடையாது. அவர் இத்தனைக்கும் சென்னை கிடையாது, வெளியூர். இங்கே வந்து சென்னையில் முன்னாடியே நீங்கள் நேரம் கேட்டு போனீங்களா இல்லை திடீர்னு போனீங்களா? நேரம் கேட்டு போகணும். கேட்டால் காத்திருக்க வச்சு அப்போ காத்திருக்க வைச்சார். கேட்டால் காத்திருக்க வைத்தது கூட பரவாயில்லை, என்னுடைய தகப்பனாருக்கு திவசம் நடந்து கொண்டு திருப்பி அனுப்பித்து விட்டார். அது ஒரு பெரிய, நான் அதை வந்து நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பவில்லை. அதை நான் நல்லதை சொல்லலாம் இல்லை, அதை வந்து நான் பகிரங்கமாக ஏதாவது சந்தர்ப்பத்தில் சொல்லுவேன். அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லுவேன் அது கண்டிப்பாக. சரி, அதாவது நீங்கள் வந்து 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் கூட்டணியில் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினருடைய ஆதரவு அல்லது அவங்களுடைய வாக்கு சேகரிப்புலாம் இருந்ததா? அதாவது 2021 தேர்தலில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட ஆதரவு இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். ஏனென்றால் அவர்கள் கொடுத்த தொகுதி என்பது பூந்தமல்லி.
நாங்கள் கேட்ட தொகுதி என்பது கேவி குப்பம். அதற்கு நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தும்போது கேவி குப்பத்தில் இருந்த ஒரு வேட்பாளரை அப்புறப்படுத்திவிட்டு எங்களுக்கு அந்த தொகுதி கொடுத்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாது. ஆகையினால அந்த தொகுதி கொடுத்த ஒரு காரணத்தினால நாங்கள் அவர்கள் இருக்கிற கூட்டணியில் தான் இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் யாருக்கிட்ட கூட்டணி வச்சுட்டோம், காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டோம், இல்லாட்டி டிஎம்கே, எங்களுக்கு அதை பற்றி இல்லை. நாங்கள் எங்களுடைய கொள்கை சிறிதளவும் பிசராமல் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டுகிறோம் அப்படி இருந்தாலும் அர்த்தம் இல்லை. அந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே அங்கே அவங்க வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாங்களா, அவங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்களா? அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் எங்களுடைய பகுதி பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற அளவில் ஜிஎஸ்டி இங்கே தமிழகத்தில் இந்தியா முழுமைக்கு புகுத்த பொழுது நாங்கள் தான் முதல் போராட்டம் நடத்தினோம், எதிர்த்து. ஆகவே உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த தேர்தல் கூட்டணி என்பது சமரசம் இல்லாது அது அந்த நேரத்தில் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு கொள்கை என்பது வேறு. உங்களுடைய கட்சி சில நேரங்களில் கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாயலில் இருக்கிறது என்று சொல்லலாமா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாயல் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய கொள்கை அம்பேத்கரிசம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அது ஆமாம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல். எங்களோட எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு நாங்கள் தான் போராட்டம் நிறைய நடத்தியிருக்கிறோம், நாங்கள் நடத்தியிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட்டணி தான் பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது பிரிந்து மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி இல்லை, அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு இது பின்னடைவு காலம், அவங்களுக்கு பின்னடைவு. ஆமாம், உங்களை பொறுத்தவரை அதை எப்படி பார்க்குறீங்களா? அதாவது அது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நல்லது தான். ஏன்னு சொன்னால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவது என்று சொன்னால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினோட உறவு வைப்பது சாத்தியப்படாது. சிறுபான்மை மக்கள் அது கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாமியராக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட பெரும்பான்மையாக பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்னுடைய கருத்து அதுதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலே நிறைய இருக்கிறார்கள். அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலித்தின சகோதரர்களை நாம் நிச்சயமாக அவர்களை குறை சொல்வதற்கு இல்லை. அரசியல் சந்தர்ப்பம், ஆதாயம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போ எல்முருகனை பற்றி நான் பேச முடியாது. ஏனென்றால் ஒரு உயர்ந்த பதவி கொடுத்திருக்கிறார்கள், அது மறுக்க முடியாத ஒன்று. அது ஒரு முக்கியமான ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள், வெங்கடேஷன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு நல்ல பதவியில் கொடுத்திருக்கிறார்கள், அழகு பார்த்திருக்கிறார்கள், அதை நாம் வரவேற்கிறோம், அவ்வளவுதான். அதை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிற முடிவு எதுவும் உண்டா? இல்லை. தற்போது பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து அதாவது பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பது, பரப்புரை மேற்கொண்டிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இஸ்லாமியர்களை அன்றைக்கு கோத்ரா ரயில் சம்பவம் எதுவாக இருந்தாலும் நாட்டில் நடந்ததெல்லாம் நரேந்திர மோடி தான் காரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த இஸ்லாமிய ஓட்டுக்கள் எல்லாம் பிரிந்தது நரேந்திர மோடியால் தான் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றது பின்னாடி ஏற்பட்ட நரேந்திர மோடி என்று கூட சொல்லலாம். ஏன்னால் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு முழுமையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. இஸ்லாமியர்களை விரட்டி அடிப்போம் அல்லது பாகிஸ்தானுக்கு அனுப்புவோம், கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு நிலை இந்த நாட்டில் இருக்கிறது இன்னும் கூட. பாரதிய ஜனதா ஆட்சி செய்த போது தான் ஒரிசாவில் உயிரோடு கொளுத்தப்பட்டது பாதிரியார்கள், எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பாதிரியார்கள் எரிக்கப்பட்டதும் தேவாலயங்கள் எரிக்கப்பட்டதும் பாரதிய ஜனதா ஆட்சியில். அதை மறுக்கவில்லை, மக்கள் எல்லாம் மறந்து விடவில்லை. ஆகவே அவர்கள் பேசுவது ஒரு தேர்தலுக்காக பேசுவது, எதிர்கால திட்டங்கள் கிடையாது. நேற்று லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து? லாலு பிரசாத் யாதவ் சொல்வது ஏதோ ஆடு நடையுது என்று ஓனாய் கவலைப்பட்ட கதை தான். திடீரென்று அவருக்கு இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவுக்கு பாசம் எதற்காக ஏற்பட்டது என்று தெரியவில்லை.
அவர் மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு குடும்பமே கைது செய்து சிறைச்சாலையில் அனுபவித்து இன்றைக்கு வேதான் சாத்தான் வேதம் ஓதுகிற கதையாக தான் இருக்கிறது. அதை ஒரு தேர்தலுக்காக ஒரு பரப்புரை செய்பவர்கள் ஒழுக்கரை செயலர்களாக இருக்க வேண்டும். மக்களை ஏமாற்றுவது என்றால் எது வேண்டுமானாலும் சொல்லிவிட வேண்டுமா? இல்லை, அது பேசுகிறார்கள், அது தவறு என்று நினைக்கிறீர்களா, சரி என்று நினைக்கிறீர்கள்? தவறு தான். அப்போ இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்ல வருகிறீர்கள்? இல்லை, அவர் சொல்லுவது தவறு. இவ்வளவு காலம் ஏன் சொல்ல இடஒதுக்கீடு வேணும், ஆனால் அவர் சொல்ல இடஒதுக்கீடு வேண்டும். நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கும் மதம் மாறிய தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற போராட்டம் முன்னெடுத்து 12 காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களாக இருக்க கிறிஸ்துவ மக்கள் தாழ்த்தப்பட்ட பிசி ஆயிடுறாங்க, அவங்க பிசி ஆயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஏன்னா எல்லா கொடுமையும் அனுபவிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள். அது எப்படிங்க? ஒருத்தர் இன்னைக்கு இந்துவாக இருக்கார், நாளை கிறிஸ்தவர் ஆயிட்டாருன்னா அவரோட பொருளாதாரம் உயர்ந்துருமா? உயராது. அதை ஏன் இப்போ சட்டமாக ஆக்கி வச்சுருக்காங்க? இல்லை, அது பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அதுக்கு தான் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று சொன்னார். அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் கிட்டத்தட்ட ஒரு 300 சாதிகள் இருக்கும். அதில் பல்லன், பறையன், அப்புறம் அருந்தே, சக்கிலி எல்லாமே இருக்கிறாங்க. இருந்த பொழுது இதற்குள்ளே இவர்கள் அடங்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ இன்றைக்கு தமிழகத்தில் 42 தாழ்த்தப்பட்டவர்கள், 2 பழங்குடியின சட்டமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் இருக்கிறார்கள். இதை வரையறுப்பதற்காக தான் இந்த இடஒதுக்கீடு என்ற கொள்கையில் இவை எல்லாம் அடங்கிவிட்டது. நீங்கள் சொல்வது போல இல்லை, நீங்கள் சொல்வது போல் கிடையாது. இதுக்குள்ளே அடங்கும். அதாவது உங்களுக்கு அதாவது மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் அவருக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கூடாதுன்னு பாபாசாஹேப் அம்பேத்கர் எழுதலை. அவர் சட்டத்தில் அந்த மாதிரி சொல்லலை. மதம் மாறிய பௌத்தர்கள் தாழ்த்தப்பட்டவனா பௌத்தத்துக்கு போனால் இடஒதுக்கீடு பெறுகிறான். ஆமாம், அது இருக்குது. சீக்கியர்களுக்கும் கொடுத்துட்டாங்க, இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. அது ஏன்னா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நிச்சயமாக கொடுக்க வேண்டும். பாபாசாஹேப் அம்பேத்கர் பொதுவான நோக்கோடு எழுதியிருக்கலாம் அந்த சட்டத்தை. அதாவது இங்கே இருக்கிற மதங்கள் என்று சொன்னால் இங்கே கிறிஸ்துவ மதமும் இஸ்லாமிய மதமும் இங்கே தோன்றவில்லை. இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுத்தாக வேண்டும். இப்போ மதம் மாறிய அப்படி தோன்றவில்லை என்றாலும் கூட இங்கே பிறந்த மக்கள் தானே அந்த அந்த மதங்களை தழுவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அவங்க இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அதற்காக உங்களது புரட்சி பாரதம் நடவடிக்கை 12 காலமாக நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களும் சேர்த்து நாங்கள் தான் போராடி கொண்டிருக்கிறோம், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லா நிலைகளிலும். இந்த அரசியல் களத்தில், அதுவும் மக்களவை தேர்தலில் நீங்கள் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவு இடத்தை பிடிக்கும், எத்தனை இடங்களை பிடிக்கும் என்று கருதுகிறீர்கள்? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 15லேருந்து 20 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அதாவது 2 + 2 = 4. 2 கூட்டினா 4 தான். இந்த கால்குலேஷன், இந்த ஃபார்முலாவை ஒரு சிலர் தவற விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கூட்டணி ஃபார்முலா என்கிற விஷயத்தில் சரியான கூட்டணி அமையவில்லை. அதுதான் உண்மை. அதனால் ஒரு குறைவு ஏற்படலாம். நிச்சயமாக குறைவு ஏற்படும். 40 தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது. 40 தொகுதியில் வெற்றி பெற முடியாது. ஆனால் 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நிச்சயமாக முடியாது. நான் இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லுகிறேன். நிச்சயமாக இனி நரேந்திர மோடி அவர்கள் மெஜாரிட்டியாக இந்த நாட்டை ஆள முடியாது. ஆனால் ஒருவேளை கூட்டணி தத்துவத்தின் யாரையாவது ஏமாற்றி கொண்டால் ஆட்சி அமைக்கலாம். சில ஊர்களில் திரிபுராவில் நடந்த மாதிரி, கோவாவில் நடந்த மாதிரி பண்ணலாமே தவிர இங்கே பண்ண முடியாது. இந்தியாவை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழகத்தை, இந்த வட மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் கிடையாது பாரதிய ஜனதா, கர்நாடகாவிலையும் கிடையாது, இப்போது ஆந்திராவிலையும் பிளவுபட்டு போச்சு. பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலங்கள் எல்லாமே பிளவுபட்டு போச்சு. ஒரு 2-3 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்காலில் கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் பின்னடைவு தான். மம்தா பானர்ஜி அங்கே அதிக பெருமடியான அவங்க நம்பி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் மட்டும்தான். பீகார், டெல்லியில் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்த பிறகு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க பாரதிய ஜனதாவுக்கு இது பின்னடைவு தான், பின்னடைவு காலம். ஏனென்றால் ஜிஎஸ்டி, ஒரு 2 இட்லி
வடை சாப்பிட்றேன்னா நான் பாக்கெட்டில் வந்து பார்த்தா வரி போட்டுறது. ஜிஎஸ்டி போட்டால் நான் எப்படி போய் சாப்பிட முடியும்? மக்களுடைய வரி பணத்தை நேரடியாக வசூல் செய்து அதற்கு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அது ஏற்புடையது அல்ல. நான் ஒன்று சாப்பிட்ணும், இன்றைக்கி நான் வந்து கறி சாப்பிட்ணுன்னா நான் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மனிதன் மீது உணவுகளை கூட திணிக்கிறார்கள். ஆடை, உணவு எல்லாவற்றையும் திணிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் பாரதிய ஜனதா அரசாங்கம். அதில் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அல்ல. ஆனால் இவருக்கு மாட்டுக்கறியை பற்றி பேசுவார்கள். ஆனால் மாட்டுக்கறி வியாபாரம் பண்ணுறது அவங்க தான், ஏற்றுமதி பண்ணுறது எல்லாமே பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க தான். அதனால் அவர்கள் பேசுவார்கள். அதாவது இவர்கள் பேசுவதெல்லாம் வெளிவேஷம். உங்களது கட்சி புரட்சி பாரதம். இந்த பாரதம், இந்தியா, இதில் ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க நரேந்திர தாமோதரதாஸ் வந்த பிறகு பாரதிய என்ற அல்லது பாரதம் என்ற அந்த சொல்லை அதிகமாக கையாள்கிறார்கள். உங்களது கட்சியினுடைய அந்த பெயருக்கும் அதற்கு தொடர்பு உண்டா? புரட்சி பாரதம் என்கிற அந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் சொன்னேன் ஏற்கனவே, மக்கள் நலம் மன்றம். அந்த புரட்சி இந்தியானியா வைக்காம புரட்சி பாரதம், புரட்சி பாரதம் அப்படிங்கிற வச்சது எப்படின்னா, இந்த நாடு வந்து பாரத நாடுங்கிறது, பாரத்ங்கிற வார்த்தை இருக்கிறது. பாரத் என்கிற வார்த்தையும் அம்பேத்கர் இருந்த காலத்திலே இந்தியா என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் அது பைபிளில் கூட அந்த இந்தியா என்கிற வார்த்தை இருக்கிறது. அதே மாதிரி பாரதிய ஜனதா அரசாங்கம் சொல்கிறோம், பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லுகிறாங்க. ஆனால் பாரதம் என்று சொன்னால் பறந்து விரிந்த பாரதம். இந்தியா என்பது பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு சொன்னார். அது சரியான அந்த வார்த்தை சொன்னார். ஆனால் பாரதிய அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு குற்றமான சொல் கிடையாது. அது வந்து வழக்காடு அவர்கள் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் பாரதம், அதாவது பாரத போர், அந்த அந்த இதில் இருந்து வர்றாங்க. இல்லை, அதாவது நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ராமன் பெயர் வந்து ராமபிரான். அவங்க அப்பா வந்து தசரத சக்கரவர்த்தி. 3 மனைவிகள், 3 மனைவிக்கும் பிள்ளைகள் இருந்தது. ஒருவன் சத்ருகன், இன்னொருத்தன் பரதன், இன்னொருத்தன் வந்து ராமன், லட்சுமணன் இல்லையா? இது சரி. அந்த அம்மா கைகேவி வரம் கேட்குறாங்க. வரம் கேட்டு நான் கேட்கும்பொழுது கொடுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் வரும்பொழுது இவர் வந்து என் பையனுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ராமன் வனவாசம் செல்ல வேண்டும், என்னுடைய மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். பரதன் இந்த நாட்டை ஆண்டதால் ஒருவேளை பாரத நாடாக ஆகியிருக்கிறது, மறிவிருக்கிறது என்று பழங்கால சொல். அதை நாம் பார்க்கவில்லை. நீங்கள் புராணங்களை எல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை, நான் நம்புவதில்லை. புராணங்களை, இதிகாசங்களை நான் நம்புவது கிடையாது. அது ஒரு கற்பனை கதைகள் தான். அது வால்மீகி எழுதின ராமாயணமாக இருந்தாலும் சரி, கம்பன் எழுத அறுவருக்கு தக்க ராமாயணம் கம்பன் எழுதியது, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியும். கம்பராமாயணத்தில் வந்து தமிழ் அப்படியே விளையாடுது. தமிழ் விளையாடம் அந்த சொல்லாடல்களை பார்த்து நீங்கள் கூர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஏறக்குறைய ஒரு செக்ஸ் புக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய புத்தகம், சில பகுதிகள். ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் சொல்கிற அளவுக்கு அவர் புலமை பெற்றவர். கம்பன் வந்து அதெல்லாம் ஒன்று ஒத்துக்கலாம். கம்பன் வந்து நல்ல ஒரு கவித்திறமையோடு வாழ்ந்தவர் தான். ஆனால் அவருடைய அம்பிகாபதி அமராவதி காயத்தில் கூட அமராவதி கொல்லை செய்தார் என்று வரலாறு சொல்கிற வரலாறு கூட இல்லை, கதை. அது கதை தான். கதையில் காதை என்று சொல்லலாம். கதை என்பது ஒரு புனையப்பட்டது, ஒரு நேற்று செய்தது என்று செய்ததெல்லாம். ஆனால் இது காதை என்று தான் சொல்லணும். மகாபாரதம், ராமாயணம் ஒரு காதை, ஒரு சரியான கற்பனை காதை. இப்போ அடுத்து இந்த மக்களவை தேர்தலில் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சில இடங்கள் கிடைத்தால் அவர்கள் உடனே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து விடுவார்கள் என்ற பேச்சு நிலவுகிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். எந்த காலத்திலும் ஒட்டோ உறவோ கிடையாது அப்படி என்று தெளிவாக சொல்லிவிட்டார். ஒருவேளை ஆட்சி அமைத்தாலும் கூட அதை நம்பி அவர் வாழவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் பாரதிய ஜனதாவை நம்பி வாழவில்லை, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார். கடந்த ஆட்சியிலே இவர்கள் செய்த சில காரியங்களிலே தவறுகள் இருக்கின்றன, அதை கையில் எடுத்து அவர்கள் பழி வாங்குவார்கள், ஆகவே இவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் பழி வாங்கப்பட்டார். அவர் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தாரா? சொல்லுங்கள்.
அவங்க மனைவி சுனிதா பழி வாங்கப்பட்டார், பாரதிய ஜனதாவில் சேர்ந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரை பழி வாங்கி, அதாவது மன்னவனே ஆனாலும் பொன்னளந்து கொடுத்தாலும் பெண் மனதை நீ அடைய முடியாது. தொடர்ந்து எப்போவுமே பாரதிய ஜனதா போகலை, ஆனால் அவங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்துட்டு வெளில வந்திருக்காங்க. அதனால இந்த கேள்வி அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயலாக்கங்கள் பிடிக்கவில்லை என்பதற்காக வெளியே வந்திருக்கிறார்கள். அதை மீண்டும் திணிக்க முடியாது யார் மேலேயும். அதுதான் சொன்னேன், மன்னவனே ஆனாலும் பொன்னளந்து கொடுத்தாலும் பெண் மனதை நீ அடைய முடியாதுன்னு பாட்டு இருக்குது. அவங்க இஷ்டப்பட்டதாங்க எல்லாமே. நீ வந்து வற்புறுத்தி என்னுடைய கூட்டணியில் வந்து சேர, இன்னைக்கு ஒரு வேலை என்பதல்ல, மிரட்டப்பட்டு. இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, சூரத்தில் நடந்த அந்த தேர்தலில் இன்றைக்கு வந்து எல்லாரும் வாபஸ் வாங்க வச்சுட்டு, அது மாதிரி ஒரு சில இடங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். எல்லாரும் அது மாதிரி அடி பண்ணி மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி 400ன்ற இடத்துக்கு வரவே முடியாதுன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக வரும். ஆனால் வாக்குப்பதிவு இயந்திரம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்களா? அந்த வாக்குப்பதிவு எந்திரம் மட்டும்தான் பிரதானம் என்று சொன்னால் அது மாத்திரம் சாத்தியப்படும், இல்லை என்றால் சாத்தியப்படாது. மக்கள் ஜனநாயக நாட்டில், டெமோக்ரட்டி என்று சொல்லக்கூடிய ஜனநாயக நாட்டில் நேர்மையாக நடந்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதாவால் ஆட்சி அமைக்க முடியாது. இல்லை, இப்போ அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, வாக்குப்பதிவு இயந்திரம் அவங்க கையில் இருக்குது. அதை அவர்கள் எந்த இவிஎம் இங்கு செல்லுபடி ஆகாது. தென் மாநிலங்கள், ஒருவேளை வட மாநிலங்கள் அது போன்று நடந்தால் அது வேறு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். அப்படி அதில் குளறுபடிகள் ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால் உங்களை போன்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் எங்களுடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் பறையன் வந்து பிராமணன் ஆக முடியாது. ஒரு தலித் வந்து எந்த காலத்திலும். அதை எப்படி நினைக்கிறீங்க? பிராமணன் வேற, எல்லாருமே ஒரே மனிதர்கள், எல்லாம் ஒன்று தானே? நீங்கள் அதை பார்த்து, அதுக்கு தான் சொல்கிறேன், சாதியினுடைய பெருமை பேசுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த தொலைக்காட்சி வாயிலாக சொல்ல விரும்புகிறேன், அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் தேனும் ஆறும் பாலுமா ஓடும் ஆற்றிலே, தேனாரும் பாலாருமா ஓடும். காய்ந்து கிடக்கிற இந்த பூமி காய்ந்து தான் கிடக்கிறது. ஆனால் எந்த காலத்தில் இவர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றங்கள் ஏற்படும் பாரதிய ஜனதாவால்? அப்படி என்றால் கிடையாது. வேணால் ஒன்று செய்யலாம். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் இடி என்கிற அதை பணம் பதுக்கி வைத்தவர்களுக்கு அந்த பயம் இருக்கலாம். நேர்மையானவர்கள் எங்களை மாதிரி நேர்மையாக களத்தில் நின்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்க ஏற்கலாம் பயங்கர அவசியமே இல்லை. யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல, சளைத்தவர்களும் அல்ல. இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சிலரால் புறந்தள்ளப்பட்டவர்கள், அவங்களே என்ன நினைக்கிறாங்க? சில நேரங்களில் அவங்க வந்து உயர்ந்த ஜாதி, அவங்களுக்கு அறிவு நிறையா இருக்கும், நம்மளுக்கு இருக்காதுன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வாழ்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறு. தாழ்த்தப்பட்டவர்னா அறிவு கம்மியா? யார் சொன்னது? அந்த மாதிரி கிடையாது. சிலர் அவர்களே அதை கூறிக்கொள்கிறார்கள். நிச்சயமாக கிடையாது. அதுக்குதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் போய் அதை அறிவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நிச்சயமாக அறிவை புகட்டுவோம். ஏனென்றால் மனிதர்கள் எல்லோருமே ஒரு மாய வலையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. அதுதான், நீங்கள் எந்த நூலையும் படிக்க தேவையில்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு நூலை மட்டும் படித்தால் அதில் காரல் மார்க்ஸ் தத்துவங்கள் இருக்கிறது. எந்த நூலை சொல்கிறீர்கள்? அம்பேத்கருடைய 37 வால்யூம் இருக்கிறது. பொதுவான 37 வால்யூம்லேயே நீங்கள் படித்தாலே உலகத்தில் வேற எந்த, இந்தியாவை பொறுத்தவரையில் அதில் எல்லாம் பொருளாதார சிக்கலுக்கு தீர்வும் இருக்கிறது, சிக்கலும் இருக்கிறது. 1935 ரிசர்வ் பேங்க் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? இங்கே ரிசர்வ் பேங்க் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? பாசா எழுதின புத்தகத்தின் அடிப்படையில் அவர்கள் படித்து பார்த்து தெளிவு பெற்று ரிசர்வ் வங்கியை ஏற்படுத்தினார்கள். அது அவர்கள் சிக்கலும் தீர்வும். அந்த புத்தகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பின்தொடர்ந்தாலே எல்லா விதமான சிக்கலுக்கும் தீர்வு கண்டுவிடலாம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக. நன்றி. இதுவரை தமிழன் தொலைக்காட்சிக்கு தாங்கள் தந்த செய்திகளுக்கு, கருத்துக்களுக்கு எங்களது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு நல்கிய தமிழன் தொலைக்காட்சி நிறுவனருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்காக்குகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றொரு பேராளுமையுடன் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.